காட்டில் பேய். நாபூருங்கிற ஒரு அழகான காட்டுல ஒரு ஒற்றை பனைமரம் இருந்துச்சு. அந்த பனைமரத்துல முதல் முறையா நிறைய பனங்காய்கள் வந்திருந்துச்சு. அந்த பனங்காய்களோட வாசம் காட்டு முழுவதும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு பச்சை நிற பேய் ஒண்ணு வந்துச்சு. அந்த பேய் காடு வழியா பறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல பேயோட கண்களுக்கு அந்த பனை மரம் தென்பட்டுச்சு. பனம் பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனம் பழத்தோட வாசம் வேற ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த பேய் மெதுவா பனை மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. பிறகு அந்த பேய் பனை மரத்துல இருந்த பனம் பழங்களை பறிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. வயிறு நிறைய சாப்பிட்ட பேய் அந்த பனை மரத்தோட பக்கத்துல இருந்த அத்தி மரத்துல உட்காந்து ஓய்வெடுத்துச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு புறா பறந்து வந்துச்சு. ஆஹாஹா, இந்த மரத்துல எப்படா பழங்கள் பழுக்கும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். வாசனை வேற ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு இந்த பழங்களை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன அந்த புறா ரொம்ப சந்தோஷமா பனை மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அந்த பேய்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இது எனக்கு மட்டும் சொந்தமான மரம் அப்படின்னு சொன்ன அந்த பேய் ஒரு பனங்காயை எடுத்து அப்படியே புறா மேல எரிஞ்சுது. பனங்காய் தான் மேல பட்டதுமே புறா அந்த உயரமான மரத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அப்படி விழுந்த புறா அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த பறவைகள் பனம்பழங்களை சாப்பிட வந்தாலும் அந்த பேய் பனங்காய அந்த பறவைகள் மேல தூக்கி போட்டு அவங்கள கொன்னுடும். பனைமரத்தோட பக்கத்துல யாரு போனாலும் அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி காடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதனால பறவைகள் எல்லாரும் அந்த பனைமரத்தோட பக்கத்துல போறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. தான் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போன மீனுக்குருவி இந்த விஷயத்த ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. ஒருவேளை அந்த பனைமரத்துல பேய் இருக்குமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ராணி. ஆனா எனக்கு உறுதியா எதுவும் தெரியாது. நாம எல்லாரும் இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. ஆமாமா மீனு, நீ ரொம்ப சரியா சொன்ன. இனிமே தப்பி தவறி கூட அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். பிறகு அந்த ரெண்டு பறவைகளும் அவங்கவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் தான் குடும்பத்துக்கு கூட ரொம்ப சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா குழந்தை ராஜுவுக்கும் தூக்கமே வரல. ராஜு அந்த பனைமரத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ராஜு தான் அப்பா அம்மாவுக்கு தெரியாம மெதுவா வீட்டோட கதவை திறந்து மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனான். ராஜுவோ ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தான். வீட்டுக்குள்ள சாராவும் மீனுக்குருவியும் ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சாரா, ஹே சாரா, எழுந்துரு. சாரா, நான் ராஜு வந்திருக்கேன். அட, என்ன ராஜு, இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? சாரா, மெதுவா பேசு. உங்க அம்மா எழும்பிட போறாங்க. சாரா, நான் அந்த ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போறேன். நீயும் என் கூட வரியா? அச்சச்சோ, என்ன ஒற்றை பனை மரமா? நாங்க வரவே மாட்டேன்பா. அங்கதான் பேய் இருக்குன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஐயோ சாரா, அது நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லாரும் சொல்ற கட்டுக்கதை. அந்த பனைமரத்தோட பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். அதை யாரும் சாப்பிட கூடாதுன்னு தான் இப்படி கதை கட்டுறாங்க. குழந்தை சாராவும் ராஜு சொன்னதை நம்பி ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு அந்த ஒற்றை பனை மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. ரெண்டு சின்ன குழந்தைங்களும் தன்னை நோக்கி வரத அந்த பேய் பார்த்துச்சு. பெரிய பறவைகளே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. பாவம், இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் இன்னைக்கு அநியாயமா சாக போறாங்க. அதே நேரத்துல பனைமரத்தோட பக்கத்துல வந்த ரெண்டு குழந்தைங்களும் அங்க இருக்கிற பனைம்பழங்களை ரொம்ப வேகமா அவங்க கொண்டு வந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பேய் தன்னோட கைய ரொம்ப பெருசா நீட்டுச்சு. அப்படி நீட்டின பேய் ராஜுவையும் சாராவையும் பிடிச்சிடுச்சு. அச்சச்சோ, எல்லாரும் சொன்னது உண்மைதான். எங்க பேய் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களை கொன்னுடாதீங்க. நாங்க சின்ன குழந்தைங்க. எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சின்ன குழந்தைங்க செய்யற வேலையா இது? இந்த மரத்துல இருக்கிற பனம்பழங்களை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நீங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. இந்த பனைம்பழங்களை விட சுவையான உணவுகளை நாங்க உங்களுக்கு தரோம். சாரா இப்படி சொன்னதுமே அந்த பேய் ரெண்டு குழந்தைங்களையும் கீழே விட்டுடுச்சு.
ஹே குழந்தை, நீ சுவையான உணவு தரேன்னு சொன்னனால உன்னை விடுறேன். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள நீ எனக்கு சுவையான உணவுகளை கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்ன அந்த பேய் சாராவையும் ராஜுவையும் வீட்டுக்கு போக சம்மதிச்சது. 2 குழந்தைங்களும் உயிர் பிழைச்சா போதும்னு அங்கிருந்த பனம்பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள பனம்பழங்கள் இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஹே ராஜு, இங்க வா, இங்க எப்படி பனம்பழங்கள் வந்துச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே ராஜுக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அட பாவி ராஜு, உன்னை அந்த ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போகாதேன்னு தானே சொன்னேன். ராணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. நீ பேசாம இந்த பனம்பழங்களை எல்லாம் எடுத்து மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி போட்டுட்டு வந்துடு. அந்த பேய் நிச்சயமா பனம்பழங்களை தேடி வரும். ஆமாமா காலு, நான் இப்பவே இதை செய்யறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு யாருமே பார்க்காத நேரம் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி அந்த பனங்காய் மூட்டையை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் வீட்டுக்குள்ள பனங்காய்கள் இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இது, நம்ம வீட்டுக்குள்ள பனங்காய்கள் எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்ல சாரா, என்ன நடந்தது? தான் அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நல்ல வேலை சாரா, நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வந்த. இனிமே எக்காரணம் கொண்டும் நீ அந்த ஒற்றை பனைமரத்தோட பக்கத்துல போகவே கூடாது. சரிம்மா, நான் இனிமே அந்த பனைமரத்தோட பக்கத்திலேயே போக மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்படியே சாயங்கால வேலை வந்துச்சு. சாயந்தர நேரத்துல காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா அடைமழை பெய்ய ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ சாரா எடுத்துட்டு வந்த பனம்பழத்துல சுவையான பலகாரங்களை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பலகாரத்தோட இனிமையான வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, என்ன அருமையான நறுமணம்! இந்த நறுமணம் எங்கிருந்து வருதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன அந்த பேய் அந்த நறுமணத்தை முகர்ந்தபடியே பறந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பேய் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள அதை எத்தி பார்த்துச்சு. இந்த பலகாரம் தான் இப்படி மணக்குது, இதை இப்பவே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த பேய் ஜன்னல் வழியா தன்னோட கைய நீட்டுச்சு. கொதிக்க கொதிக்க இருந்த பலகாரத்தை எடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி உட்காந்து பேய் அந்த பலகாரங்களை சாப்பிட்டது. எனக்கு தினம் தினம் இந்த பலகாரம் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு அங்கிருந்து பறந்து மறுபடியும் ஒற்றை பனைமரத்தோட பக்கத்துல போயிடுச்சு. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை சாரா பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பாடா, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பனம்பழத்தை விட அந்த பேய்க்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்குது. அம்மா வாரத்துக்குள்ள இந்த பணியாரத்தை கொண்டு போய் அந்த பேய்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா அது என்ன கொன்னுடும் அப்படின்னு சொன்ன சாரா தான் வீட்டுல இருந்த பணியாரங்களை ஒரு மூட்டையில எடுத்துக்கிட்டு ஒற்றை பனை மரத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல காட்டுல மழையும் ஓஞ்சிருந்துச்சு. ஏய் சின்ன குருவி, சொன்னபடியே வந்துட்டியே. ஆமா, அந்த மூட்டையில என்ன வச்சிருக்க? அந்த பணியாரத்தை பேய்க்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதை சாப்பிட்ட பேய்க்கும் பணியாரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேய் சாராவுக்கு நிறைய பனம்பழங்களை கொடுத்து அனுப்புச்சு. வீட்டுக்கு வந்த சாரா தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அன்னையில இருந்து மீனுக்குருவி சாரா கொண்டு வர பனம்பழங்களை வச்சு விதவிதமான பணியாரங்களை தயார் பண்ணுச்சு. சாராவும் அந்த பணியாரத்தை எடுத்துக்கிட்டு பேய்க்கு கொண்டு போய் கொடுப்பா. பேயும் அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும். அதுக்கு பதிலா பேய் நிறைய பனம்பழங்களை சாராவுக்கு கொடுக்கும். அந்த பனம்பழங்களை சாராவும் மீனுக்குருவியும் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாங்க. பேயும் அன்னையில இருந்து எந்த பறவைகளையுமே காயப்படுத்தாம எல்லா பறவைகள் கிட்டையும் நண்பர்னா பழக ஆரம்பிச்சது. காலம் நாம்பூருங்கிற ஒரு அடர்ந்த மலைக்காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த மரத்துக்கு மேல ராணிங்கிற ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ராணி காகத்தோட பக்கத்து வீட்டுல மீனுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்துச்சு. அது எப்போதுமே காட்டுல ரொம்ப தூரமான இடங்களுக்கு பறந்து போய் உணவு சேமிக்கிறத வழக்கமா வச்சிருந்துச்சு. மீனுக்குருவியோட குணத்துக்கு நேர்மாறா ராணி காகம் இருந்துச்சு.
அது ரொம்ப சோம்பேறி. எப்போதுமே தான் வீட்ல படுத்து தூங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தன்னோட சோம்பேறித்தனத்தால ராணிக்காகவும் மற்ற பறவைகள் வீட்ல இருந்து உணவு திருடி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்துச்சு. இந்த மாதிரியே 2 பறவைகளோட வாழ்க்கையும் கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல முட்டையிடும் காலம் வந்துச்சு. மீனுக்குருவி தன்னோட வீட்ல ஒரு முட்டையை இட்டது. ராணிக்காகவும் தன்னோட வீட்ல 2 முட்டையை இட்டது. 2 பறவைகளும் தங்களோட முட்டையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முட்டையிடும் காலம் முடிந்து விட்டது. இதன் பிறகு மழைக்காலம் தான் ஆரம்பமாகும். அதற்கு முன்பாகவே என்னுடைய வீட்டை நான் கட்டிவிட்டால் என்னுடைய முட்டை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே புத்திசாலி மீனுக்குருவி ராணி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி, இந்த பருவ காலம் முடிஞ்சு மழைக்காலம் தான் ஆரம்பமாகும். மழைக்காலத்துக்கு முன்னாடியே நாம வீட்டை கட்டிட்டா நம்ம முட்டைகளை பற்றி கவலையே படாண்டா. நான் காட்டுக்கு விறகெடுக்க போறேன். நீயும் என் கூட வரியா? அட மீனு, உனக்கு எப்போதும் எல்லாத்துலயும் அவசரம்தான். மழைக்காலத்துக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு. நான் வரல, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிச்சு ராணிக்காகும். மீனுக்குருவி தனியாகவே காட்டுல குடைக்கிற குச்சிகள் எல்லாத்தையும் சேமிச்சு அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. தான் எடுத்துட்டு வந்த குச்சிகளை வச்சு ரொம்ப வேகமா வீடு கட்டுற வேலைய மீனுக்குருவி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகமோ ரொம்ப நிம்மதியா தன்னோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியே 2 நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவி ஒரு வழியா தன்னோட வீட்டை கட்டி முடிச்சது. ஆனா சோம்பேறி காகமோ மழைக்காலத்துக்கு உணவு கூட சேமிக்காம தன்னோட வீட்டுல தூங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா என்னோட வீட்டை கட்டிட்டேன். இனிமே என் முட்டைக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னோட வீட்ல என் முட்டை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இனிமே மழை காலத்துக்கு தேவையான உணவுகளை சேமிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனுக்குருவி உணவு சேமிக்கிறதுக்காக தன்னோட வீட்ல இருந்து பறந்து போச்சு. காட்டுல ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு தனக்கு கிடைச்ச உணவுகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. முட்டையிடும் காலம் முடிஞ்சதும் வழக்கம் போல மழைக்காலம் ஆரம்பமாச்சு. இத பார்த்ததுமே ராணி காகத்துக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா அது மழைக்காலத்துக்கு தேவையான எந்த முன்னெச்சரிக்கையும் பண்ணல. அட, என்ன இது? திடீர்னு குளிர்ந்த காத்து வீசுது, வானம் வேற இருட்டாகுது. ஒருவேளை மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்குமோ? ஐயோ, இன்னும் நான் எதுவுமே பண்ணலையே. என் முட்டைகளை எப்படி மழையில இருந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா ஒரு வாழை இலைய பறிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வந்துச்சு. தான் எடுத்துட்டு வந்த வாழை இலைய தன்னோட கூடு மேல வச்சு மழை நனையாதபடி அதுக்குள்ள தன்னோட முட்டைகளையும் வச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கருமேகங்கள் மழைய பொழிய ஆரம்பிச்சாங்க. ராணிக்காகமும் ஒருவித பயத்தோட தன்னோட கூட்டுல இருந்தபடியே மழைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல மீனுக்குருவியோ புதிதா பிறந்த தன்னோட குழந்தை கூட மழைக்காலத்தை ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, மழைக்காலத்துக்கு முன்பாகவே நான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே மழைக்காலம் முடியும் வர உணவுக்காக நான் எங்கேயும் போக வேண்டாம். என் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கலாம். ஆனா நேராக மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மழையோட சேர்ந்து புயல் காற்றும் வீச ஆரம்பிச்சது. இதனால ராணி காகத்தோட வீட்டுல இருந்த இலை காத்துல அப்படியே பறந்து போயிடுச்சு. வாழை இலை பறந்து போனதுமே மழை நீர் ராணி காகத்தோட கூட்டுக்குள்ள விழ ஆரம்பிச்சது. நேராக ராணி காகத்தோட கூடு முழுவதும் தண்ணியால நிரம்பிடுச்சு. ராணி காகத்தோட முட்டையோ தண்ணியில மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்கிறது? எப்படி இந்த மழையில இருந்து என்னையும் என் முட்டையும் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொன்ன ராணி காகம் தன்னோட முட்டையை தூக்கிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்து போச்சு. மீனு, மீனு, வீட்டோட கதவை தர. மீனு, அட, இந்த மழையில யார் என்ன கூப்பிடுறது? யார் வந்திருக்கீங்க? நான் தான் மீனு ராணி. தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை தர, இல்லைன்னா இந்த மழையில நானும் என்னோட முட்டைகளும் இறந்து போயிடுவோம். ராணிக்காக இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ராணி காகத்துக்கு மேல இறக்கப்பட்டு இப்படி சொல்லுச்சு. நான் வீட்டோட கதவை திறக்கிற ராணி, நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட வீட்டோட கதவை திறந்துச்சு. உடனே ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. பயப்படாத ராணி, இனிமே உனக்கும் உன் முட்டைக்கும் எதுவும்
ஆகாது. மழைக்காலம் முடிஞ்ச அப்புறம் உனக்காக சீக்கிரம் ஒரு வீடு கட்ட தொடங்கு. அப்படி சொன்ன மீனுக்குருவி ராணி காகத்துக்கு சாப்பாடும் கொடுத்து தங்குறதுக்கு வெதுவெதுப்பான இடத்தையும் கொடுத்துச்சு. ராணி காகமும் ரொம்ப சந்தோஷத்தோட மீனுக்குருவியோட பெட்ல படுத்து தூங்குச்சு. மறுநாள் காலையில காட்டுல ஒரு வழியா மழை முடிஞ்சு அமைதியான சூழல் நிலவுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு, ராணி 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 சீக்கிரம் எழும்பு, மழை நின்னுடுச்சு பாரு. சீக்கிரம் உனக்கான ஒரு வீடை கட்டி அதுல உன் முட்டைகளை பாதுகாப்பா வச்சுக்கோ. நேத்து பெஞ்ச மழையில எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சு மீனு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுல தங்கிக்கிறேன். நாளைக்கு போய் என் வீடு கட்டுற வேலையை நான் தொடங்குறேன். அப்படியா? சரி ராணி, நீ அப்போ வீட்டுல இருந்து என்னோட குழந்தைய பாத்துக்கோ. நான் வெளியே போய் உணவு எடுத்துக்கிட்டு வரேன். அப்படி சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைய ராணி காகத்துக்கிட்ட விட்டுட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. சோம்பேறி ராணி காகமும் மீனுக்குருவி கிட்ட போய் சொல்லிட்டு நிம்மதியா மீனுவோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட பொண்ணு சாரா ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தது. அந்த சத்தம் ராணி காகத்தோட தூக்கத்தை ரொம்பவே தொல்லை பண்ணுச்சு. ஹே சின்ன குருவி, உனக்கு அமைதியா விளையாட தெரியாது? என்னோட இனிமையான தூக்கத்தை கெடுத்துட்ட. ஒழுங்கா அமைதியாயிரு, இல்லைன்னா கழுகு கிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்துருவேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே பயந்து போன மீனுக்குருவியோட குழந்தை எதுவுமே செய்யாம அமைதியாகவே இருந்துச்சு. ராணிக்காகமும் மீனுக்குருவிக்கு எந்த உணவையும் வைக்காம அதனோட வீட்டுல இருந்த எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. மீனுக்குருவியோட குழந்தைக்கோ ஒரு சின்ன பழத்தை மட்டும் கொடுத்துச்சு. காட்டுல ரொம்ப தூரம் உணவு தேட போன மீனுக்குருவி அன்னைக்கு ராத்திரி ரொம்ப களைப்பா உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்த மீனுக்குருவிக்கு ராணி காகத்தோட செயல் எதுவுமே பிடிக்கல. அது ரொம்ப சீக்கிரம் ராணி காகத்தை தன்னோட வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சது. இந்த காகத்தை என் வீட்டுல வச்சிருந்தா அது எனக்கும் என் குழந்தைக்கும் தான் ஆபத்து. ரொம்ப சீக்கிரமா இதை என் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைச்ச மீனுக்குருவி அன்னைக்கு தன்னோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு காட்டுல இருந்து குச்சிகளை எடுத்துட்டு வந்து ராணி காகத்தோட வீட்டை சரி செய்தது. ராணி ராணி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன். என் கூட வெளியே வா. சரி வரேன் மீனு. அப்படி என்ன சந்தோஷமான செய்தி வச்சிருக்க? அப்படி பேசிக்கிட்டே மீனுக்குருவி ராணி காகத்தை கூட்டிக்கிட்ட அதனோட வீட்டுக்கு போச்சு. ராணி, இங்க பாத்தியா, உன்னோட கூட நான் சரி செய்துட்டேன். அது மட்டும் இல்ல, கூட்டுல இப்ப எந்த ஈரப்பதமும் இல்ல. நீயும் உன் முட்டையும் இனிமே இந்த கூட்டுல பாதுகாப்பா இருக்கலாம். அப்படி சொன்ன மீனுக்குருவி தன்னோட வீட்டுல போய் கதவை சாத்திடுச்சு. இந்த குருவி ரொம்ப புத்திசாலி. நைஸா பேசி என்ன அதனோட வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுச்சு. ஆனா விடக்கூடாது. எப்படியாவது ஒரு மாசத்துக்கு இந்த குருவியோட வீட்லயே தங்கிடணும் அப்படின்னு நினைச்ச ராணிக்காகவும் மறுபடியும் வேகமா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போச்சு. மீனு மீனு, நான் ராணி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உன் வீட்டின் கதவை தர. என் வீட்டுல பாம்பு வந்துடுச்சு. என்னோட முட்டைகளுக்கு ஆபத்து. மீனு மீனு. ஆனா ராணி காகத்தோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி ராணிக்காகவும் எவ்வளோ கூப்பிட்ட பிறவும் தன்னோட வீட்டின் கதவை திறக்கல. ரொம்ப நேரமா கூப்பிட்ட அப்புறமும் மீனுக்குருவி எந்த பதிலும் சொல்லாததுனால ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு திரும்பி போச்சு. எப்படியும் மீனுக்குருவி உணவு தேட போகிறதுக்கு கதவை திறக்கும். அப்ப ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச ராணிக்காகவும் மீனுக்குருவி எப்போ வீட்டின் கதவை திறக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மீனுக்குருவியோ தான் சேமிச்சு வச்ச உணவை தன்னோட பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனுக்குருவி அன்னைக்கு முழுக்க தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை. அது நிம்மதியா தான் பொண்ணு கூட படுத்து தான் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகமோ அன்னைக்கு எந்த உணவையும் சாப்பிடல. மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறக்கும்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. ராணிக்காகத்துக்கு பசி ரொம்ப அதிகமாச்சு. அது மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டை போய் தட்ட ஆரம்பிச்சது. மீனு மீனு, எனக்கு ரொம்ப பசிக்குது மீனு. முட்டைகளை வச்சுட்டு என்னால ரொம்ப தூரம் போய் உணவு தேட முடியாது. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சமாவது சாப்பாடு கொடு. என்கிட்ட சாப்பாடு எதுவும் இல்ல ராணி. என்கிட்ட இருக்கிற சாப்பாடு என் பொண்ணுக்கே சரியா போயிடும். அதனால நீ வேற எங்கேயாவது போய் உணவு தேடு அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே ராணிக்காக ரொம்ப ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி போச்சு. மீனுக்குருவியோ அன்னைக்கு முழுவதும் தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை.
ராணி காகத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. பசியில ராணி காகத்துக்கு தூக்கமே வரல. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. மீனு மீனு, அநேகமா இன்னைக்கு என் முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுக்கறியா? ஆனா ராணி காகத்தோட சோம்பேறி குணத்தை மாத்தணும்னு நினைச்ச மீனுக்குருவி எந்த பதிலையுமே சொல்லல. வேற வழி இல்லாம ராணி காகமும் உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அது வசந்த காலம் என்கிறதுனால ராணி காகத்துக்கு காட்டுல நிறைய உணவுகள் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு ராணி காகம் ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல ராணி காகத்தோட முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வந்திருந்துச்சு. இத பார்த்த ராணி காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே ராணி காகம் தன்னோட குழந்தைகளுக்காக ஒரு அழகான வீட்டையும் கட்டுச்சு. அந்த வீட்ல ராணி காகம் தன்னோட குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வரைக்கும் மீனுக்குருவி தான் சேமிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு அதனோட வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ராணி காகத்தோட இந்த மாற்றத்தை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து அது வழக்கம் போல தன்னோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிச்சு.